சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு, சட்ட ஒழுங்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுற அண்ணாமலை அல்முருகன்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. இந்த கொலைக்கு பின்னணியில முழுக்க முழுக்க பாஜக தான். அதாவது இவ்வளவு பெரிய ஆளை வந்து அவ்வளவு சாதாரணமா போற போக்குல எல்லாம் செய்ய முடியாது. இவருக்கும் பாதுகாப்புக்காக துப்பாக்கி இருக்கு, பிரைவேட்டா கன் வச்சிருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் இவருக்கும் உண்டு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து இந்த ஆற்காடு சுரேஷனுடைய தரப்பு ஃபாலோ பண்ணுது, ஸ்கெட்ச் போடுதுன்னு ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க வந்து 3 முறை வர ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் ஆற்காடு சுரேஷனுடைய முதல் நினைவஞ்சலி. அதுக்குள்ள செய்யணும். நேற்று தான் ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்த நாள், அந்த அன்னைக்கே செய்யணும். புளியந்தோப்பு அஞ்சலை அந்த அம்மா வந்து பாஜகவினுடைய மகளிர் அணி தலைவர். அந்த அம்மாவுடைய காதலன் தான் ஆற்காடு சுரேஷ். அவங்க ஆட்களும் கூட சேர்ந்துதான் ஏர்போர்ட்ல நடந்த தங்க கடத்தல் உட்பட அண்ணாமலை பேர் தான் அடிபடுது. நேற்று நடந்த படுகொலையில கூட அண்ணாமலையோட கை ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. பாஜகவினுடைய அண்ணாமலை கைது செய்யாம ரூட்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்முடன் விவாதிக்க சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று இரவு பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டார் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அவங்க கட்சி சார்ந்த நபர்கள்கிட்ட பெரும் அதிர்வு ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு சென்னை முழுக்க அவர் கட்சி சார்ந்தவர்கள் வந்து காலை முறையிலும் அவங்க கட்சி சார்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 8 நபர்கள் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த விஷயமும் வெளில வந்திருக்கு. ஏன் இந்த கொலை நடந்தது, இந்த கொலைக்கான காரணம் என்ன? பிரதர், நீங்க சொல்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங்கை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆம்ஸ்டாங்குங்கிறவர் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. வருஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட பல வழக்கறிஞர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். பல முதல் முறை பட்டதாரிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அதாவது பிரதர், இன்னும் சொல்ல போனா தலித் சமுதாயம்னு தாண்டி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இல்லாதப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்த பலர் இன்னைக்கு சிறு தொழில் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர். அவரை ரொம்ப ஈஸியா போய் பார்த்துட முடியும், சந்திச்சிட முடியும், அவர்கிட்ட உதவி கேட்ட முடியும். அவரும் தன்னை நம்பி வந்தவர்கள்ட்ட எந்த விதமான டிமாண்டு, அதாவது நீ இவ்வளவு கொடுத்தாலும் செஞ்சு தருவேன் அப்படின்னு டிமாண்ட் வைக்காம பல ரூபங்கள்ல உதவி செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாம பல பேருக்கு இப்படியான உதவிகளை செஞ்சவர். இதெல்லாம் தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அங்கங்க சின்ன சின்ன கூட்டங்கள்லாம் போட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியல் சொல்லி தந்தவர். அதன் மூலமாக பல மாணவர்களை அரசியல் படுத்தியவர். இன்னும் சொல்ல போனா பௌத்தத்தை பல இடங்கள்ல போதித்தவர். இங்க இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு மாற்று மருந்தாக பௌத்தம் இருக்குங்கிறத நம்புனவர். யார் மாதிரினா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாதிரி நம்புனவர். அதன் சார்பா பல இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல பௌத்தத்தை போதித்த சிறப்பு இவருக்கு உண்டு. இப்படி இவருக்கு வந்து பிரதர் இப்படிப்பட்ட பின்னணிகள் தான் ஏராளம் அதிகம். அப்படிப்பட்டவரை நேற்று நைட்டு அவர் வசிக்கக்கூடிய பகுதியான சடையப்பன் தெருவில் வச்சு ஒரு வந்து பிரதர் ஒரு மர்ம கும்பல் வந்து அவர் வந்து பிரதர் வெட்டி வீசியிருக்காங்க. அவர் அதனை தொடர்ந்து அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரதர் கொண்டு போயிருக்காரு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவருடைய உடம்புல உயிர் இல்லைங்க, அவர் வந்து வரும்பொழுதே வந்து இங்க டெத் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் அங்கிருந்து அவருடைய பாடி வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காக போனுச்சு. இப்ப வந்து இது மார்ச்சுரி வாசல்ல வச்சு சில முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து நேற்று நைட்ல இருந்து பயங்கர பிரச்சனை, பரபரப்பு, இஷ்யூஸ், போராட்டம், கலவரங்கள். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இல்லை, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்துச்சு போன்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இவருடைய கொலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இன்னொரு விஷயத்த பார்க்கணும் பிரதர். அதை பார்த்துட்டு இங்க நம்ம வருவோம். உங்களுக்கு தெரியும், போன வருஷம் முழுக்க வேலூரை சேர்ந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், கோல்டு நிறுவனம் சொல்லிட்டு பணத்தை வந்து நான் வந்து டபுளா தரேன், ட்ரிபிளா தரேன்னு சொல்லி கோல்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட ஆசை வார்த்தை காமிச்சு 2000 சில்லற கோடி ரூபாய் வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து பணத்தை பணத்தை வசூல் பண்ணி ஆட்டையை போட்டாங்க. அதனை வந்து நம்மளை போன்ற பல ஊடகங்கள்லாம் வந்து பேசினாங்க. அதனை தொடர்ந்து அந்த விஷயம் பெரிய பூதாகரமாக்கப்பட்டுச்சு. அதுல ஈடுபட்ட முக்கியமான ஹரிஷ் என்பவன் கைது செய்யப்பட்டு உள்ளார போனான். இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
அந்த ஹரீஷ் வந்து பாஜகவுல சேர்ந்து பாஜகவுல வந்து முக்கியமான மாநில அளவுல வந்து பதவி கொடுக்கப்பட்டு அண்ணாமலையால் அமர் பிரசாத் ரெட்டியால் பாதுகாக்கப்பட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பேசியிருக்கோம். இப்ப ஆருத்ராவுக்கும் நேத்து இறந்து போன ஆம்ஸ்டாங்குக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா, இந்த கொலைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா, பிரதர் இப்ப ஒவ்வொரு ஊர்ல எவெல்லாம் அந்த மாதிரி வந்து டப்ளிங் பிசினஸ் பண்றானோ, இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்தி பெரிய அளவுல வந்து அதாவது பண வசூல் நடத்துறானோ, இல்லீகல் பிசினஸ் பண்றானோ, அப்படிப்பட்டவனுங்கெல்லாம் அந்த ஊர்ல யார் பெரிய ரவுடியோ பெரிய தாதாவோ அவனுங்க கூட டைஅப்ல இருப்பானுங்க. இவனுக்கு மாசம் மாசம் ஒரு மாமூல் கட்டிங் வாங்கிப்பான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவன் போய் நிற்பான், அவனுடைய பிரச்சனைகள்ல இவன் வந்து தலையிடாம இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு அண்டர் டீலிங்ல இருக்கிறது வழக்கம் தமிழ்நாடு முழுக்க. இது இந்த பிசினஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கும் வந்து லாட்டரி விற்பனை உண்டு. அந்த மாதிரி வந்து லாட்டரி விற்பனை செய்யற கும்பலா இருக்கட்டும், கஞ்சா விற்பனை செய்யற கும்பலா இருக்கட்டும், இப்படி சட்டத்துக்கு புறம்பான பிசினஸ் பண்றவங்கலாம் அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க கூட வந்து டைஅப்ல இருப்பானுங்க மாமூல் கொடுத்துட்டு. அப்படி ஆருத்ராவில இருக்கக்கூடியவன் வந்து டைஅப்ல இருந்தவன் பேரு தான் ஆற்காடு சுரேஷ். அவன் யார் அப்படின்னா, அந்த வேலூர் மாவட்டத்துல ஒரு பெரிய ரவுடி, 30-40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. அதுல 7-8 கொலை வழக்குகள், 8 முறை குண்டர் தடுப்பு சட்டத்துல உள்ள இருந்தவன். அவன் மீது தமிழ்நாட்டுல மட்டும் வழக்கு இல்ல, ஆந்திராவிலையும் வழக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரவுடி. அந்த ரவுடியும் ஆருத்ராவும் டையப்பு. யாரும் ஆருத்ரா நிறுவனத்தை நெருங்கி பிரச்சனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தான். இந்த சமயத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பணம் போட்டவங்களினுடைய ஒரு தரப்புக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் உள்ள வந்ததாகவும், அவரும் ஒரு தரப்புல ஆருத்ராவை வந்து நிர்பந்தித்ததாகவும், இந்த பிரச்சனை வந்து ஆருத்ராவுக்கு பாதுகாப்பா ஆதரவா இருந்த ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் இந்த பிரச்சனை வந்து வெடித்ததாகவும், அது இவங்க 2 பேர்த்துக்குமான ஆருத்ராவை மையப்படுத்திய மோட்டிவாகவும் சொல்றாங்க. இந்த சமயத்துலதான் போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி இந்த ஆற்காடு சுரேஷ் வந்து ஒரு கேஸ் சம்பந்தமா எக்மோர் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு அங்க இருந்து தன்னுடைய நண்பனான புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த மாதவன் அப்படிங்கிற ஒரு கூட போய் பட்டினப்பாக்கத்துல உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு கும்பல் வந்து ஆற்காடு சுரேஷை வெட்டி படுகொலை செய்யுது. கூட இருந்த மாதவனுக்கும் வெட்டுக்குத்து விழுது. அதுல மாதவன் வந்து சிகிச்சைக்கு அப்புறமா அவர் வந்து உயிர் தப்பிக்கிறாரு. ஆற்காடு சுரேஷ் வந்து இறந்து போறாரு. இந்த ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு அப்ப யாரு சம்பந்தம், இதை யார் செஞ்சிருப்பா, இதுக்கு யார் பின்னணி அப்படின்னா, இந்த ஆருத்ரா மையப்படுத்தி இவருக்கு எதிராக இருந்த ஆம்ஸ்டாங் தான் அந்த சமயத்துல சொல்லப்பட்டுச்சு. ஆம்ஸ்டாங் தான் கொலை செஞ்சாரு உறுதி செய்யாதனால தான் அவர் பேரு சார்ஜ் ஷீட்ல சேர்க்கல. ஆமா, அதான் பிரதர். அதான் அதாவது ஆம்ஸ்டாங் தான் கொலை செஞ்சாரா செய்யலையான்னு நமக்கும் தெரியாது, அதை போலீஸ் சார்ஜ் ஷீட்லயும் சேர்க்கல. இப்ப இந்த ஆற்காடு சுரேஷனுடைய தரப்பு வந்து ஆம்ஸ்டாங் மீது சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. இவராலதான் எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்ப இதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் தான், நாங்க ஆம்ஸ்டாங்க கண்டிப்பா நாங்க செய்வோம், பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு சபதம் ஏற்றிருக்கு. அந்த சபதம் ஏற்றதோட மட்டும் இல்லாமல் அதற்காக அன்றிலிருந்து இன்று வரை வேலை பார்த்திருக்கானுங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து இந்த ஆற்காடு சுரேஷனுடைய தரப்பு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது, ஸ்கெட்ச் போடுதுன்னு காவல்துறையினுடைய ஒரு அங்கமான OCI என்று சொல்லக்கூடிய ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ட் யூனிட் அவங்க வந்து 3 முறை இவருக்கு வந்து எச்சரிக்கை பண்ணிருக்காங்க, பார்த்துருங்க, பத்திரமா இருங்க, இந்த மாதிரி ஆற்காடு சுரேஷ் தரப்பு உங்க பின்னாடி சுத்துது, உங்களை ஏதோ பண்ண பிளான் பண்ணுது, ஃபாலோ பண்ணுதுன்னு. ஆனா சொன்னதோட மட்டும் இல்லாம காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதாவது பிரதர், இவ்வளவு பெரிய ஆளை வந்து அவ்வளவு சாதாரணமாலாம் நெருங்கி செஞ்சிட முடியாது, அவ்வளவு சாதாரணமா போற போக்குல எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இவருக்கும் பாதுகாப்புக்காக துப்பாக்கி இருக்கு, இவருக்குன்னு பிரைவேட்டா கன் வச்சிருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் இவருக்கும் உண்டு. இவர் கூட எப்பவுமே 30-40 பேர் இருப்பாங்க. அவ்வளவு அசால்ட்டாலாம் வந்து பதில் செய்ய முடியாது. அப்ப ஸ்கெட்ச் போட்டு இவர் எப்ப தனியா இருக்காரு, எங்க போறாரு, எங்க வராரு, கூட யார் இருக்கா யாரு இல்ல, அந்த பிரைவேட் பாதுகாவலர்கள் இருக்காங்களா, கன் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்த்து கூட உள்ளவன் எவனோ ஒருத்தன் லைன் கொடுத்துதான் இவனுங்க நேற்று நைட்டு 7 மணிக்கு வந்து பதில் இந்த மாதிரி விஷயம் செஞ்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம வர ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் ஆற்காடு சுரேஷனுடைய முதல் நினைவஞ்சலி, அதாவது முதல் நினைவு ஆண்டு. அதுக்குள்ள செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு, நேற்றுதான் ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்த நாள், அந்த அன்னைக்கே செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு.
அப்படி பக்காவா பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும் பிரதர். இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு, சட்ட ஒழுங்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுற அண்ணாமலை, எல்முருகன்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா அந்த கொலைக்கு ஒரு விதத்துல அவனுங்களும் காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எம்எல்எம் பிசினஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் பின்னணியில அதிகமா யார் பேர் அடிபடும் அப்படின்னா, நமக்கு பாஜக சோர்ஸ் சொன்னது, நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அதை வச்சு நான் சொல்றேன். இதற்கு பின்னணியில் அதிகமாக இருப்பது, அதாவது பாஜகவினுடைய முன்னாள் இளைஞரணி தலைவரும் முன்னாள் மாநில செயலாளருமான வினோத் பி செல்வமும், இன்றைக்கு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகனும், இவர்களினுடைய பெயர் தான் அடிக்கடி அடிபடும். அந்த எப்படி ஆற்காடு சுரேஷ் போன்ற ஆட்கள் வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஆருத்ரா போன்ற கம்பெனிகளுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி காசு வாங்குறானோ, அது போல எல்முருகன், வினோத் பி செல்வம் போன்றவர்கள்லாம் அரசியல் இருந்துகிட்டு நான் உங்களை வந்து பாதுகாக்கிறேன், உங்களை பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு கட்டிங் கொடுன்னு வாங்கக்கூடிய ஒரு ஆட்கள். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, பாஜக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் வந்து ஒரு எம்எல்எம் கம்பெனி கிட்ட அண்ணா நகர்ல உட்காந்து பண விஷயமா பிரச்சனை பண்ணும்பொழுது எல்முருகன் லைன்ல வந்து, உனக்கு என்னடா அங்க வேலை, வெளியே முதல்ல எந்திரிச்சு போடா, இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அது நம்ம கம்பெனி அப்படின்னு எல்முருகனே போன்ல பேசி சத்தம் போட்ட விஷயத்த ஒருத்தர் இப்ப நம்மள்ட்ட சொன்னாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் யார் பாக்குறான்னா, மிஸ்டர் அமர் பிரசாத் ரெட்டி பாக்குறான். ஓஹோ, இப்படியும் ஒரு ரூட் இருக்கு போல, இப்படியும் பணம் வசூல் பண்ணலாம் போல அப்படின்னு இந்த ரூட்டை கையில புடிச்சிட்டு அண்ணாமலை கிட்ட போய் சொல்லி எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறான். ஐயா, இப்படி எல்லாம் இருக்கு, நாமளும் இந்த ரூட்ல போனா நாமளும் ஓரளவுக்கு காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை சரிடா, நமக்கு வந்து அரசியல் பண்ணணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு அண்ணாமலை சொன்னதாகவும், அதன் அடிப்படையில தான் அமர் பிரசாத் ரெட்டி ஆருத்ரா டீமை கொண்டு வரான் கட்சிக்குள்ள. தலைவா, இவனுக்கு 2000-3000 கோடி ரூபாய் அடிச்சிருக்கானுங்க, இவனுக்கு வந்து பெரிய டீமு, நல்ல பணப்பழக்கம் உள்ள டீமு, இப்ப வந்து நம்மளை நோக்கி வரானுங்க, நாம இவனுங்களுக்கு அரசியல் அடைக்கலம் கொடுத்தோம்னா நமக்கானதை இவனுக்கு செய்வானுங்க. ஒரு அண்டர் டீலிங்ல அமர் பிரசாத் ரெட்டி ஆருத்ராவை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட சேர்த்து விடுறான். அதன் அடிப்படையில தான் அந்த ஆருத்ராவினுடைய நிர்வாக இயக்குனர் ஹரீஷ்க்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்தது, அந்த ஹரீஷை வந்து தலைமறைவா இருக்க வச்சது, அந்த ஹரீஷ் கிட்ட பல விஷயங்களை அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை வந்து அமர் பிரசாத் ரெட்டி மூலியமா வாங்கிக்கிட்டது. இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே பேசியிருக்கோம். இப்ப இந்த அண்ணாமலை தரப்பு வந்து அந்த ஆருத்ரா தரப்புக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, யாரும் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராம நாங்க சேஃப் பண்றோம், நாங்க பாதுகாப்பு பண்றோம், குறிப்பா இந்த ஆம்ஸ்டாங் போன்ற ஆட்கள்கிட்ட இருந்து நாங்க காப்பாத்துறோம், உன்னை நான் பாதுகாக்கிறேன், நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, எங்களுக்கு வேண்டியதை செய்யி அப்படின்னு ஒரு அண்டர் டீலிங் போட்டுதான் ஆருத்ரா ஹரீஷ பாஜக சேர்த்துக்கிட்டு மாநில பொறுப்பு கொடுத்து இந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு பாஜக சப்போர்ட்டா இருந்துச்சு. பாஜக இப்படிப்பட்ட ஒரு மோசமான கம்பெனிகளை இன்னைக்கு பாதுகாத்துச்சு, அப்படிப்பட்ட ஆட்களை பாதுகாத்துச்சு. அதனை தொடர்ந்த முன்விரோதத்தால், அதனை தொடர்ந்த எழுந்த பிரச்சனையின் காரணமாக தான் இன்னைக்கு திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். இதே போன வருஷம் படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷினுடைய காதலின்னு ஒருத்தங்க வந்து பதில் சொல்லப்படுறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா புளியந்தோப்பு அஞ்சலைன்னு சொல்லி, அவங்க அந்த ஏரியாவில பெரிய தாதாவாம், பெண் தாதாவாம். அந்த அம்மா வந்து பாஜகவினுடைய வட சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவர். அந்த அம்மாவுடைய காதலன் தான் ஆற்காடு சுரேஷ். அப்ப இந்த ஆற்காடு சுரேஷ்காக நேற்று படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரான திரு ஆம்ஸ்டாங் அவர்களை எவனெல்லாம் இந்த விஷயத்துல ஈடுபட்டானோ அவனுங்க கூட சேர்ந்து இந்த பாஜகவினுடைய வடசென்னை மகளிர் அணி தலைவரா இருக்கக்கூடிய அஞ்சலை, அவங்க ஆட்களும் கூட சேர்ந்துதான் அந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலைக்கு பின்னணியில முழுக்க முழுக்க பாஜக தான் இருக்கு அப்படின்னு, பாஜகனா பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜகவினுடைய விஷயங்கள் தான் இந்த கொலைக்கு பின்னணியில இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அதான் பாஜக சார்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. பாஜக நிர்வாகியா இருக்கிறவங்களே இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல், கடத்தல் செயல், பண மோசடி, அந்த மாதிரி விஷயங்கள்ல பல தடவை ஈடுபடுறாங்க. தொடர்ச்சியா அவர்களால பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன, நீங்க தமிழக அரசு கிட்ட இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறீங்க? பிரதர், ஒண்ணுமே இல்ல பிரதர், அண்ணாமலையை கைது செய்யுங்கன்னு நம்ம பல முறை சொல்றோம். அதற்கான சாத்தியத்தை இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு கையில் எடுத்திருக்கிறதா தெரியல. கடைசியா நடந்த வந்துங்க தங்க கடத்தல், ஏர்போர்ட்ல நடந்த தங்க கடத்தல் உட்பட அண்ணாமலை பேர் தான் அடிப்படுது.
நேற்று நடந்த படுகொலையில கூட நம்ம உள்ளார்ந்து போனோம்னா அண்ணாமலையோட கை ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அப்ப நீங்க பாஜகவை வந்து நீங்க கட்டுப்படுத்தாம, பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கட்டுப்படுத்தாம, பாஜகவினுடைய அண்ணாமலையை கட்டுப்படுத்தாம, அண்ணாமலையை வந்து கைது செய்யாம இங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆருத்ராங்கிற ஒரு விஷயத்த தண்ணி ஊத்தி வளர்த்து அதன் மூலியமா பயனடைஞ்ச ஒரே காரணத்தினாலதான் அன்னைக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. நேற்று நம்ம ஸ்டேட்டையே ஒடுக்கக்கூடிய ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்கு. இன்னமும் தமிழக அரசு வேடிக்கை பார்த்தால் பாஜக விஷயத்துல இன்னும் எவன் ஜாவுவான், எங்கெங்க கட்ட பஞ்சாயத்து நடக்கும், எங்க பண பிரச்சனைகள், தங்க கடத்தல்கள் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதற்கு மூல காரணமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஆணித்தரமா சொல்லுவேன் பாஜக தான். ஏன்னா பாஜக வந்து ஆருத்ராங்கிற ஒரு விஷயத்த தண்ணி ஊத்தி வளர்க்க போய் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நிக்குது. அது இல்லாம இருக்கக்கூடிய பெரும்பாலான அக்யூஸ்டுங்களை ரவுடிகளை கட்சிக்குள்ள சேர்க்கறது அண்ணாமலை வழக்கமாவே வச்சிருக்காரு. இது அந்த கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் கவர்னரான தமிழிசையே ஒத்துக்கிட்டாங்க. அந்த கட்சியில உள்ள வந்து பெரும்பாலானவங்க வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். நான் முன் இல்லாத பொருளாதார சொல்ல ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமே பாஜக தான். அதுல உள்ளவனுங்க மீது சரியான தக்க நடவடிக்கை எடுக்காம சட்ட ஒழுங்கு பிரச்சனைய இங்க காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் பிரதர். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. பிரதர், தேங்க்யூ பிரதர்.